ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு மே 30 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காவேரி வந்து அங்க ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி வெண்ணிலா வந்து எனக்கு மனசாட்சி உறுத்துது அப்படின்னு சொல்லி அவங்களா வந்து இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா அவங்க வராட்டியும் பிரச்சனை இல்லை. அவங்க சொன்ன ஒப்புதல் வாக்குமூலம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு இப்ப பசுபதி அன்பரசு அப்படியே ஷாக் ஆகி ஒவ்வொருத்தரை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வெண்ணிலா பேசின வீடியோ வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து காவேரி கொடுக்குறாங்க. அவர் போட்டு பார்த்துட்டு இதுக்குதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அப்பவுமே ஓ மேலதான் ஒரு டவுட் இருந்துச்சு. உன்னை நொங்கு கழுத்துனா எல்லா விஷயமும் தெரியும் தான் எஃப்ஐஆர் போடவே ரெடி ஆயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அன்பரசை பத்தி சொன்னோன்னே இப்ப அன்பரசு என்ன சொல்றாருன்னா, என்ன சார் எதுவும் செட்டில்மெண்ட் வாங்கிட்டீங்களா? இந்த பொண்ணு வெண்ணிலாவை மிரட்டிதான் சார் இந்த மாதிரி பேச சொல்லியிருப்பா அப்படின்னு இப்ப பசுபதியும் வெண்ணிலாவோட மாமாவும் சேர்ந்து ஆமா சார் இந்த பொண்ணு வெண்ணிலாவை மிரட்டிதான் கூட்டிட்டு போனா, அப்படி மிரட்டிதான் சார் பேச இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க அப்படின்னு இப்ப அன்பரசு என்ன சொல்றாருன்னா, நான் மீடியாவை கூப்பிடட்டா, இவன் தான் கொலை பண்ணவே சொன்னா என் மேல மட்டும் பழி போடுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே இப்ப அங்க வெளியில இருந்து ஒரு சத்தம் கேக்குது, ஏன் நீயும் ஜெயிலுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. விஜயோட சித்தி வந்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே அன்பரசு நீ எதுக்கு இப்ப இங்க வந்த அப்படின்னு நீயும் சேர்ந்து உள்ள போலான்னு பிளான் பண்ணிட்டியா இல்லையா அப்படின்னு அப்ப ஸ்டேஷன் அந்த இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, நீங்க யாருன்னு அப்படின்னு நான் தான் சார் இவரோட ஒய்ஃப். இவர் ஒன்னும் ஆக்சிடென்ட் எல்லாம் பண்ணல சார், நடந்ததா விஜய்க்கு எதிராக திருப்பணும்னு சொல்லிட்டு அவரை பழி வாங்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாருமா சேர்ந்தனோடனே இப்ப அன்பரசு என்ன சொல்றாங்க, சார் இவளுக்குன்னா எதுவும் தெரியாதுன்னொடனே இப்ப அவங்க சித்தி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி போலீஸ் என்ன வந்து விசாரிக்கும் போது எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன மிரட்டி வர வச்சிருந்தாங்க சார். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு இவருக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, விஜய் பழி வாங்கணும்னு சொல்லிதான் அவர் வந்து பழிய அவர் மேலே எடுத்துட்டு விஜய் மேலேயும் பழிய போடுறாரு. அப்பதான் என் பையனை நல்லா வாழ வைக்க முடியும் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றாரு. இதுக்கு எல்லாம் பின்னாடி செயல்படுறது இந்த பசுபதி தான் அப்படின்னு சொல்லி அவர் மேல பழிய போடுறாங்க. இப்போ உடனே போலீஸ் என்ன சொல்றாங்க, எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருங்க, இந்த ஆளை கொஞ்சம் விசாரிச்சுட்டு நான் அனுப்பிவிடுறேன்னு சொன்னோடனே இப்போ நீங்களும் இருங்க சார் சொல்லிட்டு விஜய் சொன்னோடனே விஜய் எல்லாரும் தயங்குறாங்க. இல்லப்பா ஒன்னும் அனுப்பிடுவேன், கொஞ்சம் ஃபார்மாலிட்டி இருக்குது, அவர் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னோடனே இப்ப எல்லாரும் வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பசுபதி பார்த்து காவேரி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே பசுபதி கேக்குறாரு, என்ன கிண்டலா சிரிக்கிறியா அப்படின்னு இவ்வளவு நேரம் நீ என்னை பார்த்து இப்படிதானே சிரிச்சிட்டு இருந்த, பல்ப் வாங்கினிய பத்தலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பக்கத்து பசுபதி கிட்ட காவேரி கேக்குறாங்க, இன்னும் இங்க எதுக்கு நின்றுட்டு இருக்கிற, கிளம்பி போக வேண்டியதானே, உள்ள சம்பந்தி விசாரிக்கும் போது அவர் ஒன்ன போட்டு கொடுத்துட்டாருன்னா உன்னையும் சேர்த்து உள்ள போட்டுருவாங்க, போய் முன்ஜாமீன் எதனாச்சும் ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து வெண்ணிலாவோட மாமா இருக்கிறாங்க. அவங்க மதுரை மாமா நீங்களும் ஓடிருங்க, இல்லாட்டி உங்களையும் சேர்த்து உள்ள போட்டுற போறாங்க அப்படின்னு இப்ப பசுபதி என்னையா பயந்துட்டு இருக்கிறியா, அவன் சொல்றான்னு சொல்லிட்டு நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது விஜய் வந்துடுறாரு. விஜய் வந்தோடனே காவேரி ஓடி போய் விஜய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போனே விஜய் கேட்கிறாரு, உடனே நான் அப்பவே வீட்டுக்கு தானே போசனேன், இங்க உட்காந்துட்டு என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கிற, சாப்பிட்டியா இல்லையா, பாப்பா இருக்கும்போது இப்படி சாப்பிடாம இருக்கலாம்னே காவேரி சொல்றாங்க, எனக்கு பசிக்கவே இல்லை ஆனா இப்பதான் பசிக்குதுன்னொடனே சரிவா ஏதாச்சும் ஹோட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூட்டிட்டு விஜய் வர்றாரு. அப்ப தாத்தா கிட்டையும் பேசிட்டு அவங்க சித்தி கிட்டையும் பேசிட்டு போகும்போது பசுபதியை பார்த்தோன்னா, என்ன பல்பு பசுபதி எப்படி இருக்கிறீங்க, இந்த மாதிரி பல்பு வாங்கினீங்களானே, இன்னும் இங்க இருந்துட்டு இன்னும் பல்பு வாங்கலாமா இல்ல அடுத்து வேற எங்கேயாவது போய் பல்பு வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கிண்டெல்லாம் பேசி சிரிச்சுட்டு அப்புறம் தாத்தா என்ன சொல்றாரு, இவங்கிட்ட பேசி என்ன டைம் வேஸ்ட் பண்றீங்க, போய் உங்க வேலையை பாருங்க, நான் சித்தியை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தாத்தா கிளம்புறாங்க. இப்போ காவேரி வந்து விஜய் வந்து இப்படி கைய கோர்த்து இப்படி பிடிச்சிட்டு ரெண்டு பேருமா நடக்கும்போது அங்க ஆட்டோல வந்து வெண்ணிலாவும் ராகினியும் வந்து இறங்குறாங்க. இப்ப காவேரி ஃபர்ஸ்ட் விஜயோட கையை பிடிச்சிருக்காங்கல்ல, அந்த இன்னொரு கையை வச்சு விஜய் காவேரியோட கையை பிடிக்கிறாரு. வெண்ணிலா இது ரெண்டையும் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. ராகினி வந்து விஜய் வெளியில வந்துட்டாருங்கிற அதிர்ச்சியில அப்படியே நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.